எஸ் மக்களே, ப்ரோமோ 2 வந்துருச்சு. ப்ரோமோ 1ஓட கன்டினியூஷன் தான். பார்த்துட்டு வந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதில் வினோத் வந்து இந்த மாதிரி விடிய விடிய பொம்மை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கல்லன்னு சொல்லி அந்த ஜாக்லின் அன்ஷிதா ஒரு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்ததுன்னு சொன்னார். விக்ரம் வந்து டெவில்ஸ்குள்ளேயே அடிச்சுக்கிட்டது நல்லா இருந்தது. ஏன்னா டெவில்ஸ் கேட்டால் அவங்க சண்டை போட்டுருவாங்க, நல்லா அது ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். விக்ரம் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருக்குது கருத்து சொல்கிறேன் மேர்வழின்னு. அவர் ஒரு தட்டு தட்டலைன்னா ஓவராக போய் வெளில போயிடுவார். அதுக்கப்புறமா இவர் வந்து சபரி வந்து தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு செல்ஃப் டப்பா அடிச்சு கொண்ட தருணம். அவரோட கேப்டன்சி டாஸ்க் இருந்திருக்கும் போல் இருக்கு. ஜெயிக்கிறது முக்கியம், எப்படி விளையாடணும்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத முட்டு ஒன்றை கொடுத்து விட்டு போனார். இதில் என்னன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, மற்ற சீசனில் இருக்கிற மாதிரி இந்த சீசனில் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டே வரல. விடிய விடிய உட்கார்றதோ இல்லை உண்மையான எஃபர்ட் போட்டு விளையாடுறதோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 50 நாளுக்கு மேலே ஆகியும் நம்ம யாருக்குமே ஏன் இந்த சீசன் பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை அப்படின்னா அதுதான் காரணம். ஒரு மொமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகவே இல்லை. பார்வதி கத்துறது, அதை இவங்க எல்லோரும் டிஃபெண்ட் பண்ணுறது, மறுபடியும் இவங்க எல்லோரும் பார்வதி கிட்ட கத்துறது, மறுபடியும் பார்வதி கத்துறது, இதே தான் போயிட்டுருக்கு. இதை விட்டால் சாண்ட்ராவும் திவ்யாவும் அர்த்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கு பிரசிடென்ட் கூஜா அடிக்கிறாரு. இவ்வளோ தான் நடந்தது. இத்தனை நாளில் வேறு என்ன நடந்தது? ஒரு கேமுக்கான ஒரு மொமெண்ட்டாக ஒன்று நடக்கவே இல்லை. விக்ரம் வந்து இவ்வளோ பிக் பாஸுங்கிறாருல, அவரை பிடிச்சி விடிய விடிய உட்கார வச்சு கேமுக்கு நீ ட்ரூவாக இருறா அப்படின்னு உட்கார வச்சு காமிச்சு உட்கார்ந்தாருன்னா அப்போ அந்த மொமெண்ட் க்ரியேட் ஆகும். இந்த டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் டீம் தான் டிசைட் பண்ணணும். பட் இவங்க கத்துறதே போதும் அப்படின்னு இந்த சீசனில் அவங்களே விட்ட மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் அந்த மாதிரி மொமெண்ட் க்ரியேட் ஆகுதான் இனிமேல். தேங்க்யூ.